ஆயில் இல்லாமல் ஈஸியாக ஒரு பிரெட் சாண்ட்விச் பார்த்துடலாமா வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவையோ கட் பண்ணி வச்சுங்க. நான் வந்து கொஞ்சோண்டு கேப்சிகம், அதுக்கப்புறம் கேரட், தென் கேபேஜ், ஆனியனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா தண்ணியில் வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு, அதுக்கப்புறம் குடமிளகா, வெங்காயம், கேப்சிகம், கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு ஒரு 50% வந்து வெந்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன நான் ஆட் பண்ணுறேன்னா சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து இதில் வந்து ரெக்கார்ட் ஆகலை, என்ன பண்ணேன்டா செஷ்வான் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேகி சூப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது க்யூப் இருக்கும், சிக்கன் ஸ்டாக் இருக்கும், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தென் இதை நல்லா வதக்கிட்டு ஆயில் லைட்டாக சேர்த்தா போதும், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஆயில் தேவையில்லை நிறையா. அதுக்கப்புறம் செஸ்வானையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடுங்க. தென் வந்து ஒரு ப்ரெட்டை வந்து மேலே வந்து மயோனைஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ரெட் பண்ணியிருக்கோம்ல அதை வச்சு உங்களுக்கு வந்து சீஸ் தேவைண்டா மேலே வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சீஸ் இல்லை, அதனால் நான் வந்து சீஸ் எடுத்துக்கல. இது மாதிரி 1 by 1 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மயோனைஸ்லேயும் வேண்டாம், இந்த ஸ்ப்ரெட்டை வந்து ஸ்டஃபிங்கை வந்து இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் தனித்தனியாக தான் நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டோஸ்டர் இருந்தாலும் டோஸ்டரில் பண்ணிங்க, டோஸ்டர் இல்லைண்டா தோசைக்கல்லையே பண்ணிக்கலாம். என்கிட்ட டோஸ்டர் இருந்ததுனால நான் வந்து டோஸ்டர்லேயே ஹீட் பண்ணி அதிலே நான் டோஸ்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஆமாம், நான் ரொம்ப டோஸ்ட் பண்ணவில்லை, நார்மலாக தான் விட்டேன். பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிங்க, பட்டர் இல்லைங்கிறதுனால கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் சாண்ட்விச் ரெடி. பாய்.